ஓகே, இப்போது இன்டர்ஃபேஸை நான் ஏற்கனவே கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ வெளியே மக்களுக்கு என்ன தேவையோ அது அந்த இன்டர்ஃபேஸை மட்டும் இப்போ நான் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இருக்கிற என்னுடைய கிளாஸஸை நான் மாடிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இன்ட்ரெஸ்ட் பேஸ் கிளாஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ் கிளாஸ்லேயே நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன்னா எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ கண்ட்ரோல் டாட் அடிக்கிறேன், இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ். இங்கே பாருங்கள், ஐடென்டிஃபை. இங்கே ஐ கம்பேர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு பேர் எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிமெண்டேஷன் அர்த்தம். இதே நேமில் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வேணும். அதனால் ஐ கம்பேர் இன்ட்ரெஸ்ட்னுடைய இன்ட்ரெஸ்ட்னு இங்கே வருது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் பேஸ். ஓகே, இங்கே என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். அவ்வளோதான். இப்போ நான் இன்டர்ஃபேஸை கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மெயின் ப்ரோக்ராமில் இருந்து இங்கே கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போது இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் எனக்கு தேவைப்படுது. அதனால் இங்கே நல் பண்ணாமல் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் கம்பேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணலான்னா, இதை கமெண்ட் பண்ணிடலாம். இதை கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ கம்பேரிசனுக்கு இங்கே போடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஈக்குவல்ஸ் நியூ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 5000 12.5 5 years. இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு நியூ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதே 5000 ரூபாய் 12.5 5 டைம். ஸோ பார்த்தீங்கன்னா இயர்லி 2 times எனக்கு வந்து காம்பவுண்ட் பண்ணுறதா வச்சுருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கம்பேர் இன்ட்ரெஸ்ட் சரி, இது கம்பேர் ஈக்குவல்ஸ் நியூ கம்பேர் இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிறேன். இது வழியாக கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் டாட் கம்பேர் ஆஃப். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ கம்பேர் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஐ கம்பேர் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் பேஸ்லேயே கொடுத்ததுனால இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் நான் பாஸ் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே தூக்கி போட்டுக்கலாம். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதனுடைய நேம் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் பேஸு, தென் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 0ன்னு வருது. ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணல. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், ஓஎஸ்ஐ டாட் கேல்குலேட் ஓசிஐ டாட் கேல்குலேட். இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணால் தானே அதில் அமௌண்ட் இருக்கும். ஸோ அதனால் கேல்குலேட் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3125, இது 4167.68. ஸோ இப்போது நான் பேஸ்லேயே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணினதுனால எனக்கு என்னாச்சு அப்படின்னா, என்னால் வந்து அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டையும் பாஸ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் பேஸ்னே வருது ரெண்டுமே. ரெண்டில் எது பெஸ்ட் ப்ராடக்ட்னா இன்ட்ரெஸ்ட் பேஸ்னு வருது. ஸோ இதை ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இங்கே இன்ட்ரெஸ்ட் பேஸ்ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக திஸ் டாட் கெட் டைப் டாட் டூ ஸ்ட்ரிங் நான் இதை பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வரும், C# ட்ரைனிங் இன்ஹெரிட்டன்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்னு வருது. பட் என்ன, இது நேம் ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போது இதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐ கம்பேர் இன்ட்ரெஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்.
இங்கே பாருங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இதில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல, ஏன்னா அது ஏற்கனவே பேஸ் கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரிட்டர்ன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பில்டு பண்ணலாம். ஓகே, பில்டு சக்சீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரேன். இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன்னா ஐ கம்பேர் இன்ட்ரெஸ்ட்டை டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ரைட் கிளிக் அடிக்கிறேன், இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் இது வந்து ஏற்கனவே இருக்குது, அது வேண்டாம். ஸோ இதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ரிட்டர்ன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சப்டைப்பில் நான் ஒரு விஷயத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு ஹை ப்ரையாரிட்டி போகுது, அதில் இல்லைன்னா தான் அதனுடைய ரூட்டுக்கு போகுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது வந்து எனக்கு கம்பேர் பண்ணி கொடுத்தது. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணினோம் பாருங்கள், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணோம்னு பார்த்தோம். மறுபடியும் ஒரு முறை ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ எனக்கு என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் கம்பெனியினுடைய ப்ராடக்டை கம்பேர் பண்ணோம். ஒவ்வொருத்தரையும் போய் நீங்கள் இந்த மாதிரி என்னுடைய கிளாஸ் மாதிரி தான் நீங்கள் தான் உருவாக்கணும், உங்களுடைய மெத்தடையே இப்படி தான் நீங்கள் பண்ணணுன்னா யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பிறகு சார் எனக்கு ஒரு சின்ன இன்டர்ஃபேஸ் கொடுக்குறேன், அதில் எனக்கு தேவையான டீட்டெயில் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோமா. இதில் ஒரு சின்ன விஷயம் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கம்பேர் இன்ட்ரெஸ்ட்டில் பாருங்கள், ப்ராடக்ட் 1 டாட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு விஷயந்தான் எனக்கு இருக்குது. ஐடென்டிஃபை இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஈக்குவல்ஸு கெட் ஹேஷ் கோட், கெட் டைப், டூ ஸ்ட்ரிங் எல்லாமே ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வர்ற காமன் விஷயங்கள். ஆனால் இந்த ஐடென்டிஃபையும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் மட்டும்தான் எனக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்குது. ஆனால் நான் பாஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராடக்டை நான் பாஸ் பண்ணுறேன். பட் எனக்கு என்ன ஆக்சசிபிலிட்டி இருக்குது, இது ரெண்டு மட்டும்தான் ஆக்சசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறவருக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. ஒரு இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அனுப்பிச்சார்னா அவருடைய ப்ராடக்டில் எத்தனையோ ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கலாம், அது எதையுமே இவர் டச் பண்ணவே முடியாது. அவர் என்ன ஸ்டாண்டர்டு கேட்டாரோ, என்னென்ன தேவை கேட்டாரோ அது மட்டும்தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்குறேன். அப்போ இது மட்டும்தான் ஆக்சசிபிலிட்டி கிடைக்குது. அப்போது ஒவ்வொரு பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் என்ன கேல்குலேஷன் பண்ணுறாரு, அவர் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி வச்சுருக்காருன்றது அவருக்கு பெரிய ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. அதே சமயத்தில் எனக்கு இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணவனுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னா எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் ஈஸியாக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதுவும் எப்படி, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பெருசாக ஒன்றும் மாற்றம் பண்ணாமல் உக்காந்து புதுசாக கிளாஸை க்ரியேட் பண்ணாமல் ஏற்கனவே இருக்கிற கிளாஸில் ஜஸ்ட் இப்போ எப்படி நான் போய் இம்ப்ளிமெண்ட் மட்டும் நான் பண்ணினேன் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் பேஸ் கிளாஸில் போய் இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இல்லை ஏற்கனவே இன்னெரிட் பண்ணியிருந்தா கமா கொடுத்து அதுக்கு பக்கத்தில் எத்தனை இன்டர்ஃபேஸ் வேணாலும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக நான் ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ரெண்டு மெத்தட் மட்டும் கிடைக்கும். ஸோ இதனால் என்னென்னா எல்லாருக்கும் ஈஸி யூசபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் எல்லாருக்கும் கிடைக்குது. ஸோ இப்போது இன்டர்ஃபேஸினுடைய பர்பஸ் என்ன, அதை எப்படி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுனாவே ரொம்ப அற்புதமாக டெவலப்மெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.